யூடியூப்பில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இப்பொழுது மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி பெயர்ச்சி பற்றி நிறைய வீடியோ போட்டுட்டு இருந்தோம். அதில் 12வது வீடியோ மீன ராசி. இந்த ராசி இதை வந்து பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி 11 ராசிகளை பார்த்தாச்சு. இந்த 12ஆம் ராசி சொல்லக்கூடிய விரையச்சனி நடக்கக்கூடிய இந்த மீன ராசி மீன லக்னத்திற்காரங்களுக்கு இப்பொழுது வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும்? இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியெல்லாம் வரப்போகிறது. அடுத்தது எல்லா ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சிலாம் போடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதனால் 12ஆம் ராசியாகிய நம்மளுடைய காலபுருஷத்திற்கு 12ஆம் ராசியாகிய மீன ராசி மீன லக்னக்காரங்களுக்கு இப்பொழுது வரக்கூடிய கிரக நிலவரம் எப்படி இருக்குது, கோச்சாரத்தில் போகக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்குது, அவங்க சுயகட்ட ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான விஷயங்களையும் பார்க்கலாம். இந்த மீன ராசி மீன லக்னக்காரங்க எப்போதுமே வந்து ஒரு நல்ல ராசிக்காரங்க. எப்போதுமே இந்த தனுசு ராசி மீன ராசியும் 12 ராசியிலேயே ரொம்ப அற்புதமான நியாயமான ராசிக்காரங்க. எப்போதும் நல்ல விஷயங்களை யோசிப்பாங்க, நல்ல விஷயங்களை செய்வாங்க. எப்போதும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடியவருங்க. காரணம் கேட்டால் இந்த ராசியுடைய அதிபதி காரணம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ராசிக்கு சொந்தக்காரர். அதனால் எப்போதுமே குரு கெடுக்க மாட்டார், கொடுக்க தான் நினைப்பார். குரு இல்லாமல் இந்த உலகத்தில் அனுகிரகம் கிடைப்பது ரொம்ப சிரமம். மாதா பிதா குருவை நம்பி தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. வாத்தியார்கள், பெரிய பெரிய ப்ரொபோசர்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய குருமார்கள், பெரிய பெரிய முனிவர்கள், இவங்க எல்லாமே இந்த குருவுடைய ஸ்தானத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால இந்த மீன ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்கள்லாம் எப்பொழுதுமே நல்ல பண்புடையவர்கள். எவ்வளவு தூரம் கெட்ட விஷயங்கள் நினைத்தாலும் அதில் ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக செய்வாங்க. குரு எப்போதுமே கெடுக்க மாட்டான், கொடுப்பான். நல்ல விஷயங்கள் சொல்லி தான் கொடுப்பான். அதனால் இந்த குருவுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் லெட்டர்ஸு, ஜி லெட்டர்ஸு, எல் லெட்டர்ஸில் உள்ளவங்கெல்லாம் குருவுடைய அனுகிரகங்கள் உள்ளவங்க. இவர்கள்ட்டெல்லாம் யார் எப்போ வேணால் பேசினாலும் சரி, மீனராசிக்காரங்க மீன லக்னத்துக்காரங்க. அதேமாரி பூரட்டாதி நட்சத்திரம், அதுமாரி விசாக நட்சத்திரம், புனர்பூஷ நட்சத்திரத்துக்காரங்கெல்லாம் எப்போதும் நல்ல பண்புகள் உடையவர்கள். அதேமாரி மீன லக்னம், மீன ராசி, தனுசு லக்னம், தனுசு ராசிக்காரங்கெல்லாம் எப்போதும் நல்வழியை செய்வாங்க. அவங்கள்ட்ட நல்ல யோசனை ஐடியாக்கள்லாம் கேளுங்க, அவங்கள்ட்ட நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கிடைக்கும். இப்பொழுது நம்ம மீனராசி மீன லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் பயணிக்கும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீட நட்சத்திரத்தில் பயணிப்பதால் செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருப்பது ரொம்ப சூப்பரான ஒரு பவர்ஃபுல் டைம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா 2 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது ரொம்பவும் சூப்பர். அது இல்லாமல் 11 12 கூடியவன் லக்னத்தில் இருப்பது ரொம்ப கெடுதல். காரணம் கேட்டால் விரயச்சனி இப்போதைக்கு போகக்கூடிய தசாபுத்திகளில் சனி திசை நடந்துச்சுன்னா இந்த மீனராசி மீன லக்னத்திற்கு வேகமாக பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறது. அதனால் இப்போ கல்யாணம் புதுசாக பண்ணவங்க நிறைய கஷ்ட சூழ்நிலை அனுப்புவாங்க. அவங்களுக்கு ஒன்று கேது திசையை நடக்கக்கூடாது, இல்லைன்னா அவங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி போகக்கூடாது, கேது திசை சனி புத்தி போகக்கூடாது. இப்படிலாம் போயிட்டு இருந்துச்சுன்னா சனி திசையில் சுக்கிர புத்தி, அதுமாதிரி கேது திசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில் கேது புத்தி, இல்லைன்னா சனி புத்தி, இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு டைவர்ஸுக்கே போகும் ஜாதகம். காரணம் என்ன, குடும்பஸ்தானத்தில் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலும் எப்போதுமே கிரகங்கள் இருப்பது, இடம் சுத்தமாக இருப்பது நல்லது. காரணம் கேட்டால் இந்த மீனராசி மீன லக்னக்காரங்களுக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்கள் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் 2ஆம் இடத்துலலாம் கிரகங்கள் மாட்டிக்கிடுச்சு. 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. 7ஆம் இடத்தில் கேது இருப்பது குடும்பத்தை 2ஆவே பிரிச்சிடும். காரணம் கேட்டால் லக்னத்தில் வந்து புதன், சுக்கிரன், சனி, ராகு இப்படி இருந்தால் குடும்பத்தில் ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள் இருக்கும். காரணம் கேட்டால் லக்னத்தில் 4 கிரகம்னா 7ஆம் இடத்தில் அது பார்த்துவிடும். அதனால் கேது இருப்பதால் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு சண்டை சச்சரவுகள் உருவாகும். அதில் கல்யாணம் ஆவாதவர்கள் இருந்தால் இப்போ உடனே கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆன உடனே சண்டை சச்சரவுகள் ஆரம்பிச்சிடும். அதனால் கரண்டில் வந்து ராகு திசையோ, ராகு புத்தியோ, சுக்கிர திசையோ, சுக்கிர புத்தியோ, இல்லை சனி திசையோ, சனி புத்தியோ, அதுமாரி கேது திசை புத்தியோ இதெல்லாம் நடந்து கொண்ட காலத்தும் இருந்தால் ரொம்ப பொறுமையாக இருந்து திருமணம் பண்ணுங்க. அதேமாரி ஜாதகத்தை பார்க்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து திருமணம் பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகக்காருக்கு 4 கல்யாணம் 5 கல்யாணம் மறுபடியும் வரும். அதில் எந்த பொண்ணு நல்ல பொண்ணு பார்த்து தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணுங்க. அதுமாரி மாப்பிள்ளையும் சரி தான், பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது நல்ல மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கும், தெரியாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்க. அதுக்கு பிறகு படக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் தான் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நிறைய தோஷங்கள் இருக்குது ஜாதகத்தில்.
பார்த்து இணைக்க வேண்டியிருக்கும். தோஷம் இருக்கிறவங்களுக்கு தோஷத்தை இணைக்காதீங்க. தோஷம் இல்லாதவங்களுக்கு தோஷத்தை இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைங்க. அதுமாரி நாங்கள் கல்யாணத்துக்கு வெப்சைட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா வருஷத்துக்கு 1000 ரூபா தான் ஃபீஸு. நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து மேரேஜுக்கான ஜாதகத்தை உங்களுக்கே அனுப்பி வைப்போம். நீங்களும் அந்த வீட்டை நேரடியாக பார்த்துக்கலாம். போய் விசாரித்து நல்லபடியாக பார்த்து கல்யாணம் பண்ணிங்க. எங்கேயோ ஒரு பக்கம் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி விட்றீங்க. அவன் 5000 கேட்டால் 3000 கேட்குறான், 10,000 கேட்குறான். ஒரு ஜாதகத்தை 1000 ரூபா மீறி உங்கள்கிட்ட உள்ள காசெல்லாம் கறந்துட்டு அதுக்கு ஆகலன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் இது பெரிய ஒரு நெட்வொர்க் ஆகிட்டு பிஸ்னஸ் ஆகிப்போச்சு. அதனால் நல்ல ஜோதிடர்களை பார்த்து ஜாதகத்தை கொடுங்க. நல்லா மேரேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா வகையான நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்பொழுது நம்மளோட மீனராசி மீன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு கேது இருப்பதால் இப்போ டூப்ளிகேட் கல்யாணம்லாம் நிறைய நடக்கும். அதனால் உங்களுடைய பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து உங்களோட சொந்தக்கார வகையிலையோ இவருடைய ஜாதி விட்டு ஜாதி போகிறதுலையோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அந்தந்த உடைய கேஸ்ட்டுக்காரங்களும் அந்தந்த மேரேஜ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் 7ஆம் இடத்தில் கேது இருந்தால் குழப்பவாதி கல்யாணங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்படுத்தும். அதேமாரி புதன், சனி, ராகு, சுக்கிரன் லக்னத்தில் இருந்தால் 3-8 கூடியவன் லக்னத்தில் இருந்தால் தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதேமாரி கல்யாணம் பண்ணுவதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. கோர்ட் கேஸ் இந்த மாதிரி போகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அது இல்லாமல் 1-10 கூடியவன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் அதுலேயும் சிக்கல்கள் இருக்குது. அதோடைய பார்வை பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை 7ஆம் இடத்தில் பார்க்கும், 7ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கும். அதேமாதிரி உங்களுடைய 11ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கும். லக்னத்திற்கு அதோடைய பார்வை கிடைக்காதனால் இதனுடைய சிக்கல்கள்லாம் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க. கேதுவும் குருவும் நண்பர்கள் தான். அதுமாதிரி லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா 3ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை குரு பார்த்து விடுவார். அதனால் லவ் மேரேஜ் நிறைய நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதேமாதிரி பார்த்து செய்யுங்க. அதுவும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு நம்மளுடைய சூரியன் 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் ஏகப்பட்ட சிக்கல்கள் உருவாக்கிவிடும். கடன்கள் சுமைகள் நிறைய வந்துவிடும் இந்த மீனராசி மீன லக்னக்காரங்களுக்கு. காரணம் கேட்டால் 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்பம் என்றால் 2ஆம் இடம், நம்மளுடைய வாக்குஸ்தானம் 2ஆம் இடம். அதுமாதிரி எதிரியை பார்க்கக்கூடியது 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தில் இருந்தால் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய எதிரிகள் இருப்பார்கள். அவங்களுடைய லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி AIJY இந்த லெட்டர்ஸில் இருந்தாங்கன்னா கொடுக்கல் வாங்கல் வேணாம். அவங்கள்ட்ட குடும்ப வாக்கில் பேசும்போது கவனமாக பேசும். ஏன்னு கேட்டால் முதல் லெட்டரில் அந்த லெட்டரில் இருப்பாங்க AJIYI இந்த மாதிரி லெட்டர்லாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக பேசணும். அதனால் அதற்கு பிறகு வரக்கூடிய சனி 11-12 கூடிய லக்னத்தில் இருந்தால் நிறைய சுப செலவுகள் உருவாக்கும். பெரிய லாபத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து லாஸ் ஆக்கிவிடும். சனி லக்னத்தில் இருந்தால் அது 7ஆம் பார்வையை பார்த்துவிடும், 10ஆம் பார்வையை பார்த்துவிடும். அதற்கு பிறகு 3ஆம் பார்வையை பார்த்துவிடும். 3ஆம் இடம்னா இளைய சகோதரோட சண்டை சச்சரவுகளை உருவாக்கும். 10ஆம் பார்வை 10ஆம் இடத்தை பார்த்தால் தொழில் ஸ்தானத்தில் மந்தபத்தை ஏற்படுத்தும். அதற்கு பிறகு 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்த்தால் சனியும் கேதும் எப்போதுமே சேரக்கூடாது. சனியும் கேதும் சேர்ந்தாலே ஒரு பல குழப்பங்களை உருவாகிவிடும். அதாவது சனி சந்திரன் சேர்ந்தாலே குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை நல்லா இருக்காது. அதனால் வரக்கூடிய கேது பயிற்சி முடிஞ்ச பிறகு இந்த புது மாப்பிள்ளை புது தம்பதிகள் கல்யாணம் பண்ண சூழ்நிலை இருந்தால் கேது பயிற்சிக்கு பின்றது இந்த மீனராசி மீன லக்னக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா சனி லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்த்து விடும் இந்த மீனராசி மீன லக்னக்காரங்களுக்கு. அதனால் கேது மாறின காலத்துக்கு பிறகு மேரேஜ் பண்ணுவது ரொம்ப நல்லது. ஏற்கனவே இவங்களுக்கு தசாபுத்திகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. சுயகட ஜாதகத்தில் வேறு தசாபுத்திகள் போகுதுன்னா பண்ணலாம். இந்த கோச்சாரத்தில் போகக்கூடிய கிரக நிலவரம் இருந்து இப்படி ஒரு சனி தசை கேது புத்தி இதெல்லாம் நடக்கக்கூடிய காலங்களில் இப்போ பண்ணாங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல்களை சந்திப்பாங்க. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். அதில் ஏகப்பட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் வீட்டில் உள்ளவங்க சொந்தக்காரங்க நல்லவங்க கெட்டவங்கலாம் எல்லாம் கஷ்ட சூழ்நிலையை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஆகிடும். அதற்கு பிறகு வரக்கூடிய துன்பங்களை நாம் தான் அனுபவிப்போம். ஒரு முறை தான் மேரேஜ் பண்ணுறோம். அதனால் பார்த்து கவனமாக செய்யுங்க. இல்லைன்னா தாய் தந்தர்களுடைய மனசங்கட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை ஆகிடும். அதுமாதிரி 10ஆம் இடத்தில் குரு 3ஆம் இடத்தில் இருப்பதால் இப்போ வேலை தேடுறவங்களுக்கு வேலை சரியாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. காரணம் கேட்டால் பெரிய ஜாப் நம்பி போவாங்க, அது சின்ன ஜாபாக மாறிடும். காரணம் கேட்டிங்கன்னா சின்ன இடம் சொல்லுவது 3ஆம் இடம். அதேமாரி நம்மளுடைய இளைய சகோதரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய மீனராசி மீன லக்னக்காரங்களுக்கு 11ஆம் இடத்தில் அதாவது 3ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்தில் இந்த கிரகம் வலு இருப்பதால் அவங்களுடைய இளைய சகோதரர்கள் இளைய சகோதரிகளுக்கு அவங்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது இருக்குது. 12ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் கண் பார்வைகள் கோளாறுகள் ஏற்படுத்தும். அதனால் கவனமாக செல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள கமெண்டில் உங்களோட விஷயங்களை சொல்லுங்கள். நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள விஷயங்களை மறுபடியும் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.